ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஐடியா கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். கலெக்ஷன் வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக்கை போட்டு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கிய குறிப்பு, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்னோட ரெக்வஸ்டா வச்சுக்கோங்க. இன்னைக்கு கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. சரி வாங்க, நம்ம இப்போ ஐடி கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டா. ஐடி கலெக்ஷனில் பெருசாக ஒன்றும் இருக்காது. பார்த்தா இந்த ஒரு பண்டில் இது முக்கால்வாசி எல்லாம் ஓசியில் கொடுத்தா ஒரு ரெண்டு பண்டலுக்காக மட்டும்தான் நான் டாப்அப் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இது ஓசியில் கொடுத்தாத விளையாடுற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 2-3 வருஷமாக விளையாடுறவங்களுக்கு தெரியும். இந்த பண்டலுக்கு இந்த 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 மண்டை மட்டும் 9 ஆஃபரில் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி போட்டேன் நான். அப்புறம் இந்த மாஸ்க்கு இதெல்லாம் ஓசியில் கொடுத்தேன். இது கியூப் பண்டல், இது நான் போட்டிருக்கிறது எப்பயுமே. அப்புறம் அது தீபாவளி காட்டி அடுத்து டீமன் செய்கிறது. அப்புறம் இந்த காட்டேரி ஒரு காட்டு வாசி பண்டல், இதெல்லாம் முதல்ல ரேராக இருந்தால் இப்போ ஓசிலே கொடுத்துட்டாங்க. முதல்ல எடுத்து வச்ச காட்டு வாசி மூஞ்சி எல்லாம் இப்போ ஓசிலே எஃப்எஃப் டோக்கன் இருக்குது. அப்புறம் இது ஹீரோய்க்கு அடித்தது. அப்புறம் தீபாவளி கொடுத்த ஒரு பண்டில், ராமர் பண்டில். அப்புறம் இந்த பண்டில் ஹீரோய்க்கு சட்ட மாதிரி இருக்கா, அதனால் எடுத்து வச்சது நல்லாயிருக்கும், போட்டு சுற்றலாம்னு வச்சுருப்பேன். அப்புறம் இது 9 ஆஃபரில் அது கோல்டு ராயிலு. அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் தான் அதிகமாக போட்டு ஓல்டு பிளேயர் எல்லாருக்கும் தெரியும். முதல்லேருந்து விளாட்றவங்களுக்கு ஒரு நல்ல சட்டைன்னா அதுவுமே. அப்புறம் ஜெயில் பண்டில் இன்னொன்று கருப்பு கலர் எஸ்கே சபரி பாஸ், அந்த சட்டை தான் பிடிக்கும், நல்லாயிருக்கும். அது போட்டுக்கிட்டு தான் விளாடுவோம். பேண்ட்டில் ஓசியில் கொடுத்த அந்த டக்கடிச்சு பேண்ட்டு, அப்புறம் இந்த வெள்ளை கலர் பேண்ட்டில் ஓசியிலே கொடுத்தாங்கப்பாங்க. இது ஓசியில் கொடுத்த இந்த வெள்ளை கலரு, இன்னொரு வெள்ளை கலரு ஹீரோ டோக்கன் கிரியேட்டில் கிடச்சது ஓசி எஃப்எஃப் டோக்கனு. இது முக்கால்வாசி நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் ஓசி தான். பாருங்கள், ஒன்றும் கூட டாப்அப் பண்ணிக்க மாட்டேன். யாரை பார்த்து வகுத்தறிச்சல் பாடுற அளவுக்குலாம் இருக்காது. ஒரு ஒருத்தங்க நினைப்பாங்க, அடுத்து இந்த கலெக்ஷன்லாம் நம்மகிட்ட இல்லையே, நியூ பிளேயர்ஸ் நினைப்பாங்க. அவங்கள இதை டாப்அப் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ஷூ, இந்த பண்டல், இந்த வெள்ளை கலர் ஷூவோட பண்டல் எத்தனை பேர் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதில் ஒர்த்தாக எதுவுமே இல்லை, கோல்டன் ஷூ மட்டும். கோல்டன் ஷூ இந்த ஒயிட் கலர் ஷூ மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதை விட்டால் மற்றதெல்லாம் சும்மா டம்மிக்கு நிற்கிறது. அப்புறம் ஃபுல் பண்டில் இது 79 ஆஃபரில் கொடுத்தாங்க. சரி வாங்கி போடுன்னு வாங்கி போட்டேன். 300 டைம் கொடுத்தாங்க. அடுத்து எமௌண்ட்டில் ஹீரோய்க்கு எமௌண்ட்டு இதுதான் இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இது பெருசாக இல்லை. பேக் கலெக்ஷன் ஓரளவுக்கு இருக்குது. அப்புறம் லூட் பேக்ஸில் ஓரளவுக்கு. பேராசூட்டில் இது ஒன்று தான் ஒர்த்து, மற்றபடி எதுவும் இருக்காது. அப்புறம் அந்த ஸ்கேட் போர்டு ரேம்பேஜ், அது ஓசியில் கொடுத்த லெவலப் புக்கில். அப்புறம் இது லெம்போர்கினி ஸ்கின்னுக்கு ஸ்டோரில் 500 டைமுக்கு என்னமோ விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் ஓசியிலே கொடுத்துட்டாங்க, ஓசியிலே எடுத்துட்டோம். இது பேனர் அவத்தார் பேட்டில் கார்டு இப்போ ஓசியிலே கொடுத்தது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்காமல் சேர்த்து வச்சு அடுத்த இடத்துல சேர்த்து வச்சு மொத்தமாக ஓப்பன் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன், ஒரு 5 சீசனுக்கு. அடுத்து கன் ஸ்கின்னுக்குள்ளே வந்து M4A1க்கு ஒர்த்தாக ஒன்றும் இல்லை. இது ஜாம்பி ஈவெண்ட்டில் வந்து இந்த ஏகே நல்லா அடிக்கும், நல்லா எக்யூப் பண்ணிக்கிறேன். ஸ்கேர் கூட நல்லா அடிக்கும். ஜாம்பி ஈவெண்ட்டில் வந்து ஒரு கன் ஸ்கின் விடாமல் எல்லாம் நல்ல கன் ஸ்கின் தான். நான் ஸ்கேருக்கும் ஏகேக்கும் எடுத்துட்டேன், ஆனால் M10க்கு எடுக்கல. M10 நல்லா அடிக்கும், தலைவருக்கு தெரியும் தெரியல, அந்த க்ரீன் கலர் M10. அப்புறம் இது UMP, அதுன்னு கிராஃப்ட்லேண்ட் மேப் விளாட்றது மூலமாக ஓசியில் கொடுத்தது. இந்த விக்டார் ஸ்கின்லாம் லக்கில் அடிச்சதுன்னு தட்டி தூக்கிட்டேன் நான்ல. அப்புறம் வேறு ஒன்றும் அதிகமாக பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் ஓசியில் கொடுத்தது அரோரா ஈவெண்ட்டில் கொடுத்த AWM. இப்போ டெசர்டிகில் டபுள் சிங்கிள் டேமேஜ் இது. அப்புறம் உசி பிஸ்டலில் ஒரு வெப்பன் ராயல் விட்டது. இது எப்படி கிடச்சதுன்னா ரொனால்டோ ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறது. ரொனால்டோ கேரக்டர் ஸ்டார்டிங்கில் வந்தது அப்போ புஷ்பா. இது இந்த பேட் ஸ்கின்னெல்லாம் ஓசியிலே எடுத்தேன் நான். அந்த ஆம்லெட் பேட் ஸ்கின்னு, இந்தியா ஃப்ளாகு, அப்புறம் எஃபெக்ட் இல்லாத கட்டான ஸ்கின்னு, குனாயி நைஃபு, அப்புறம் பாம் ஸ்கின்னெல்லாம் அவ்வளோக்கு ஒர்த்தாக ஒன்றும் இல்லை. லெஜெண்ட்ரின்னு காட்டுது. லெஜெண்ட்ரி நம்மளுக்கு என்னது, எல்லாம் கேவலமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கே. இருக்கிறது 2 குளோவில் எல்லாம் ஓசியில் கொடுத்தது. அதை க்ரீன் கலர் குளோவில் ஒரு ராயலில் கொடுத்தானுங்க. அப்புறம் மொத்த கன் கலெக்ஷனு இவ்வளோதான். அப்புறம் டைமிங்க்கு தான் கன்னு ஒரு
டைமிங்க்கு வேணால் கன் ஸ்கின் கிரியேட்டில் எடுத்து வச்சிருப்பா. அதிகமாக வந்து இதுதான். இது லெஜெண்டரி கன் ஸ்கின்லாம் கிரியேட்லேயே கொடுத்தாங்க. எல்லாம் எடுக்க முடியாமல் அப்படியே விட்டாச்சு. இதில் ஒரே ஒரு ஆகு ஸ்கின்னு மட்டும் பர்மனெண்ட் அடிக்க வேண்டியது கொஞ்சோண்டு இல்லை. இந்த யூஎம்பி ஆகு ஸ்கின்னு இந்த ஆகஸ்ட்னு 99% 1% இல்லை. இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஆகஸ்ட்னு 1% இல்லை. டவுன்லோட் வரலையா? டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஒரு கிரியேட் மட்டும் இருந்திருந்தா இந்த ஆகு ஸ்கின் பர்மனெண்ட்டு. ஆகுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஸ்கின்னுமே இல்லை. அதனால தான் இந்த ஆகு ஸ்கின்னுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன் நான். இந்த ஃபேமஸ் ரெட் கலர் ஸ்கின்னு பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டாக விட்ட யூஎம்பி ஸ்கின்னு தான் ஞாபகத்துக்கு வர்றது. அதுவே இதுவே ஒரே மாதிரி கலர் தான் இருக்குது. அப்புறம் மற்றபடி நம்ம ஐடியில் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் போய் நம்ம பண்டல் போட்டு வந்துடும். ஒரே ஒரு நிமிஷம். பண்டல் போட்டாச்சு. இது கியூ பண்டல் தான் ஓசியில் கொடுத்தது. அப்புறம் எங்கள் அண்ணனோட ஐடி தான் இந்த ஐடி கூட. இப்போ எங்கள் அண்ணன் புதுசாக விளாண்டுருக்கிறது இந்த ஐடி தான். என்னென்னா யூஐடி போட்டு பாருங்கள், இந்தியன் சர்வரு. இதே மாதிரி இது எங்கள் அண்ணனோட ஐடி. அப்புறம் இது வந்து எங்கள் பெரியப்பா பையன். இவரும் ஒரு நல்ல பிளேயரு. அப்புறம் என்னோட இது கிடையாது. என்னோட ஐடி எங்கே இங்கே இருக்க பாருங்கள். இதான் என்னோட ஐடி. அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அந்த ஐடி என்னோட ஐடியோட கலெக்ஷனில் போடுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.